ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்துல புதிய அரசியல் கட்சி துவங்குவதாக இருந்தது. அப்போது பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை சற்று மோசமானதாலும் அவர் அதனை தொடர முடியாமல் போச்சு. அதாவது கட்சி பெயரை அறிவிக்கும் நேரத்துல அவர் வெளியிட்ட அறிவிப்பு தான் அரசியல இருந்து விலகிறேன் அப்படின்றது. இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது அவருடைய ரசிகர்களுக்கு. என்னதான் தன்னுடைய தலைவர் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலுமே அதன் பிறகு ஒரு சில நாட்கள்ல அவரை புரிந்து கொண்டு ரசிகர்களுமே அதனை பெரிதாக எடுத்துக்கல. தற்போது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சினிமா படங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு இருக்காரு. மற்ற கட்சிகளுடைய விழாக்கள்ல கலந்து கொள்வது இது மட்டும்தான் அவருடைய அரசியல் ஈடுபாடாக இருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடுவாரு. இந்த நிலையில மீண்டுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல களமிறங்க உள்ளார் அப்படின்ற செய்தி வைரலாக இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கூட சொல்லலாம். தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்திருக்காரு. ஆகையால கண்டிப்பாக நம்மளாலும் முடியும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காரா, இல்ல அவர் நேரம் பார்த்து அரசியல கிளம்புறங்களாம் அப்படின்னு காத்து கொண்டிருந்தாரா அப்படின்றது தெளிவாக தெரியல. ஆனால் கூடிய விரைவிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புதிய அரசியல் கட்சி துவங்க உள்ளார் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் இதற்காக இவருக்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகை ஷாலினி அஜித்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அரசியல் கட்சிக்கு ஷாலினியுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்களுமே அவங்களையும் வாழ்த்திட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.